அறிந்திருக்கிறபடி விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே பேதுரு சொல்றாரு, நான் யாரு? நான் ஸ்பெஷல் கிடையாது, நான் உங்களில் ஒருவன். இப்ப நான் யாரு? உங்களில், நம்மில் நான் ஒருவன். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் நாட் ஸ்பெஷல். அதை புரியணும். ஆனா நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்கள். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். எனவே அப்படி நாம் இந்த பூமியில இதுதான் என்னுடைய அஸ்திபாரமா இருக்கிறது. ஐ எம் நாட் ஸ்பெஷல், நான் உங்களில் ஒருவன். வேதம் இதை ரொம்ப ஆணித்தரமா நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம் அவ்வளவு கனமானவர்கள் என்பதை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26 படிங்க. ஒருவன், எத்தனை பேரு? ஒருவன் அப்படின்னா இங்க இருக்கிற நாம் எல்லாரும் யாரையும் யோசிக்க கூடாது. யாரையும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஒருவன். அப்ப அவர் எத்தனை பேரை பார்க்கிறார்? ஒருவன். நம்ம எல்லாம் பக்கத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் அப்படி பார்க்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பாருங்க, அப்போ இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஊழியக்காரன். அப்போ நம்ம யாரைத்தான் பார்க்கணும்? எப்போதும் இயேசுவை தான் பார்க்க வேண்டும். நம்முடைய ஹீரோ யாரு? இயேசு தான் ஹீரோ. இந்த உலகத்துல நமக்கு யாருமே ஹீரோ கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் யாரை பார்த்துடுறாங்கன்னா ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிடுறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. சரியா? பேதுரு சொன்னார், நான் உங்களில் ஒருவன் அப்படின்ட்டாரு. அப்ப எல்லாரும் ஒன்றுதான், அங்க வித்தியாசமே கிடையாது. இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து போவோமானால் நாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரனை பார்த்து நாம் பிரமிக்க மாட்டோம். சரியா? ஏன்னா நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவர்கள். சும்மா லேசானவங்க கிடையாது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் மிக மகிமையான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே யாருப்பா? என் ஊழியக்காரன் இருப்பான். அப்ப அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கும்? இங்க இருக்கணும்னு நான் நினைக்கணும். அப்படி இல்லை. இயேசு எங்க இருக்கிறாரோ அவர் கூப்பிட்டாரு, அதனால வந்தேன். எனக்கு அங்கே இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அங்கே இருக்கதான் பெஸ்ட். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இங்கே விட எனக்கு அங்கே இருக்கதான் பிடிக்கும். ஏன்னா இயேசு உங்களில் ஒருவனாய்த்தான் இந்த பூமியில வாழ்ந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்கும்படி, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம் 45 படிங்க. மார்க் 10:45. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை, ஒருத்தர் அல்ல, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்ப நாமெல்லாம் யாரை பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும்? இயேசு. இதற்குத்தான் அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தார். அப்ப நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும்? ஊழியம் செய்யும்படி, தவிர கொள்ளும்படி அல்ல.
இதுதான் அவர் சொன்னார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். என்ன அருமையான ஆண்டவர்! அவரை பின்பற்றி ஊழியம் செய்வதுதான் இந்த பூமியில மிக பாக்கியமான ஒன்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் அப்படி ஊழியம் செய்யணுமா? நாம அப்படி ஊழியம் செய்யணும். என்னுடைய மனைவியை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். நம்ம கூப்பிட்டு போனோடனே தற்செயலாக தான் கூப்பிட்டு போயிருக்கும்போது உங்களுக்கு அல்சர் மாதிரி இருந்தது. கூப்பிட்டு போனால் அவங்க கொஞ்சம் இசிஜி பார்த்துட்டு எக்கோ பார்த்துட்டு ஒரு ஆஞ்சியோ பார்த்தா நல்லதுன்னு சொன்னான். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் டாக்டருக்கு என்ன செய்யுது தெரியுது. கேட்கணுமா வேண்டாமா? எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா, பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் எப்படி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு. எனவே நாம் ஊழியம் கொள்ளும்படிக்கு அல்ல, ஊழியம் செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷமா இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனால் நிறைய இப்ப பார்க்குறேன், நிறைய இடங்கள்ல ஊழியம் கொள்ளுவதற்கு ஆட்கள் இருக்காங்களே தவிர ஊழியம் செய்வதற்கு இல்லை. இந்த அஸ்திபாரத்தை நம்ம திரும்ப போடணும். திரும்ப நம்ம சோளச்சோறு கூழ் இங்கே இந்த உலகம் திரும்பிக்கிட்டு தெரியுமா? சைக்கிளிங், வாக்கிங், என்ன காருக்கு போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இப்போ நம்ம யாரைத்தான் திரும்பி பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். ஊழியம் கொள்ளும்படிக்கல்ல, ஊழியம் செய்வதற்கு. இப்படிப்பட்ட ஸ்பிரிட் இன்னைக்கு தேவை, இப்படிப்பட்ட ஆவி நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 13:36 படிங்க. அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின். அப்ப ஊழியம்னா எப்படி? அவருக்கு அவருடைய சித்தத்தின்படி. ஊழியம் என்பது அவருடைய சித்தத்தின்படி செய்யணுமே தவிர நம்முடைய சித்தத்தின்படி அல்ல. நம்ம எல்லாம் நினைக்கும், அந்த ஊழியக்காரர் இப்படி செய்யறாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி செய்யறாரு, அந்த பாஸ்டர் இப்படி செய்யறாரு, அதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா தாவீது சவுலை காப்பி பண்ணல. சவுல் தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினானா இல்லையா? தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆனா தாவீது யாரை ஃபாலோ பண்ணல? ஆனா சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்லா கவனிங்க, சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அப்ப அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தாவீது யாரை பார்க்கல? சவுலை பார்க்கல. முதல் ராஜா யாரு? சவுல் தான். ஆனா சவுல தாவீது பின்பற்றவில்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் யாரை தான் பின்பற்றணும்? இயேசுவை தான் பின்பற்றணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? இதுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. சவுலை பார்த்தோன்னா அவனுக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டிட்டான், அது இருந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன எண்ணம்? நமக்கும் ஒரு ஜெயஸ்தம்பம். பிரியமானவர்களே, அது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். எனவே தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்தான்? ஊழியம் செய்தான். அப்போ ஊழியக்காரராகிய நாம் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். இதை நாம தனிப்பட்ட விதத்தில் அவற்றை கேட்கணும். இது எந்த ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனுக்கு அப்ரூவல் கொடுக்கவே முடியாது. கூடாதெல்லாம் கிடையாது, முடியவே முடியாது. எனவே என் ஊழியத்தை நான் கத்துட்டு போய், அப்பா நான் உம்முடைய சித்தத்தின்படி தான் நான் ஊழியம் செய்யறேனா அப்படின்னு நான் கேட்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் பேதுரு, இல்லையா? பேதுரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மார்க் 1:16. எப்போ வலையில
கடலில் வலை போட்டு அவங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சோம்பேறி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். சோம்பேறிய ஊழியத்துக்கு அழைக்கவே மாட்டார். வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். அடுத்த வசனம், இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். நான் ஆக்குவேன். பேதுருக்கு ஏதாவது பிளான் உண்டா? பேதுருக்கு பிளானே கிடையாது. ஆனா பிளான் யாருடைய பிளானு? அங்கிருந்து பிளான். அப்ப ஊழியத்தின் அழைப்பு எங்கிருந்து வருது? அங்கிருந்து வரணும். யாரும் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது பிரியமானவர்களே. எனவே அவர் வர்றாரு, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு வலையில மீன் பிடி கூட அவனுக்கு தெரியல. நான் முடிவுடையும் போட்டு ஒன்னும் ஆப்பிடல. இப்படிப்பட்டவன் ஒரு அழைத்து என்ன சொல்றாரு? உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய் ஆக்குவேன். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைச்சார்னா கண்டிப்பா அவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அவர் சும்மா விடவே மாட்டார். ஆனா அழைக்கப்பட்டது உண்மையா, அழைத்தவர் உண்மையா, அழைப்பு உண்மையா என்பதை நாம் செக் பண்ணணும். கண்டிப்பா அது நடந்தே தீரும் பிரியமானவர்களே. அடுத்து மத்தேயு 16:19 படிங்க. மத்தேயு 16:19. இயேசு இவனை கூப்பிட்டவரு எப்படி சொன்னாரு? வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை ஆக்குவேன் அப்படின்னு சொன்னவரு இப்ப என்ன தர்றாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருகிறார். விளங்குதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனுக்கு அழைத்து அவனுக்கு பொறுப்பை கொடுத்து இப்ப எதை கொடுக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். என்ன பாக்கியம்! சும்மா ஊழியக்காரன் லேசா நினைச்சீங்களா? எப்படி? ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். நீ பூட்டுனா அங்க பூட்டப்படும், நீ திறந்த அங்க என்ன செய்யப்படும். இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர். சும்மா அழைத்து அப்படி விட்டு போறவர் இல்ல. இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர் புரியுதா? ஆனா இப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவனுக்கு அவர் கொடுக்கிற அழைப்பு மிக மேலானது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அழைத்து அவனுக்கு பொறுப்பை கொடுத்து பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பேன் என்றார். என்ன இப்படிப்பட்ட ஆண்டவர்! ஆனா பேதுருக்கு இதெல்லாம் புரிஞ்சாப்பா ஆரம்பத்துல? அப்பவும் புரிஞ்சா? அப்பவும் புரிஞ்சுன்னா அவன் மறுதலிச்சு என்ன செய்ய மாட்டான், போயிருக்க மாட்டான். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 18:19 படிங்க. உங்களில் 2 பேர். எத்தனை பேர் போதும் அவருக்கு? 2 பேர் போதும். 2 பேர் போதும். 2 பேர் எந்த காரியம் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ஹல்லேலூயா. என்ன அவர் எதிர்பார்க்கிறாரு? 2 பேரு ஒரு மனம். 2 பேரு ரொம்ப கஷ்டம். உலகத்திலே கஷ்டம், உலகத்திலே முடியாத காரியம் என்ன அப்படின்னா 2 பேரு ஒரு மனம். கணவன் மனைவி ஒன்னா இருக்க முடியுதா? சொல்லுங்க. ஊழியக்காரரு கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட முடிகிறதா? அதாவது நம்ம ஃப்ரீயா பேசணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 ஊழியக்காரர்கள் ஒருமனப்பட முடியுதா? ஆனா அவர் சொன்னார, நான் தான் சொன்னேன், நான் எங்க இருக்கணும் அங்க இருப்பான். அப்ப 2 பேர் ஒருமனம்னா அங்க இருக்கணும்ல இல்லையா? மெயின் பாயிண்ட் என்ன, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 2 பேரு ஒருமனப்படணும். 2 பேரு ஒருமனப்படணும். எங்கேயாவது பாருங்க இருக்காங்க. என்ன சிரிக்கீங்க?
ஆண்டவர் எதை பார்க்கிறார்? ரெண்டு பேரும். இத்தனை பேர் இருக்குமான்னு பார்க்கல. இத்தனை பேரு இது நிறைய அவருக்கு, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ரெண்டு பேர் ஒரு மனம். சார், ஆண்டவர் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்போமானால், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை அவர் செய்வார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு பேரு எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். குறிப்பா கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஊழியக்காரங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கும். அப்படி ஒரு மனமா இருந்தா சாவியை நீங்க ஆப்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி சாவி ஆப்ரேட் ஆகாது. வழங்குச்சா வழங்கலையா? ஏன் நம்ம வாழ்க்கையில ஆப்ரேட் ஆகல அப்படின்னா, ஒரு மனம் இல்லை. அதை ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு மனதை எங்களுக்கு தாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் அங்க மகிமையான காரியங்களை செய்வார். அப்ப அவர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு தடையா இருப்பது யார் தான்? நம்ம தான். அவர்கிட்ட தடையே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனா அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணாங்க? ஒரு மனப்பட்டாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு என்ன வந்துருது? ஒரு மனம் வந்தது. நான் கூட்டுறவுத்துறையில வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 33 வருஷம் வேலை பார்த்தேன். ரெண்டு பேரும் சேராம தப்பு பண்ண முடியாது. அப்படிதான் அங்க வச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேர் சேராம தப்பு பண்ண முடியாது. ரெண்டு பேர் சேராம லோன் கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் மட்டும் நினைச்சு எதையுமே செய்ய முடியாது. அப்போ தப்பு பண்ணா, ஓட்டுக்கு போனா எத்தனை பேர் போனோம்? ரெண்டு பேரும் போகணும். நான் சும்மா தெரியாம கைது போடணும்னு அங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனவே இங்க அவசியமானது, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஒரு மனம். ஆனா அனனியாவும் சப்பீராலும் எதற்காக ஒருமனப்பட்டாங்க? எதுக்காக? இதுக்காக ஒருமனப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம எதுக்காக ஒருமனப்படணும் தெரியுமா? சங்கீதம் 115:1 படிக்க பார்ப்போம். சங்கீதம் 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இப்படி ரெண்டு பேரும் தான் அங்க என்ன இருக்கும்? இருக்குமா இருக்காதா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ கிருபையும் சத்தியமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஒன்னாயிட்டா அங்க எப்படி இருக்கும்? அங்க அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். அங்க ரெண்டு பேர்ல யாரு பெரிய ஆளுங்கிறது வராது. அங்க கர்த்தருடைய மகிமை வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிய அவர் பார்க்கணும். நான் பிரசங்கம் பண்றதுக்காக இல்லை, நான் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கேன்னு சொல்லி போறேன். ஆனா அவர் இருதயத்தை பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறார், நோக்கத்தை பார்க்கிறார், எதற்காக என்பதை பார்க்கிறார். இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம், ஏன் கூடி வந்திருக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். நான் பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் பேசுறேன்? உங்கள்கிட்ட எல்லாம் நல்ல பிரசங்கர்னு பேர் வாங்குறதுக்கு பேசுகிறேன்னா, நான் சத்தியத்தின்படி பேசுகிறேன்னா, இவன் என்னுடைய ஊழியக்காரனா மனுஷனுடைய ஊழியக்காரனான்னு பார்த்து கொண்டே இருக்கிறான். உண்மையா இல்லையா? எனவே சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கவே கூடாது. பிரியமானவர்களே, அப்படியானால் கணவன் மனைவி, ஊழியக்காரனா ஊழியக்காரனுடைய மனைவியும் ஊழியனும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். அப்படி இருந்தால் அவருடைய நாம என்ன செய்யணும்? மகிமைப்படும். அவர் தெளிவாய் நடத்துவார். ஏன்னா இதை மீறுவார். அவரு இத மீற மாட்டார். நம்ம மீற முடியுமா? நம்மளும் மீற முடியாது. பிரியமானவர்களே, எனவே இந்த நாட்கள்ல வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கணுமே தவிர ஊழியக்காரன் என்ன சொல்றாங்கிறது முக்கியமே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நான் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு பார்க்க கூடாது, பைபிள்ல இருக்கிறபடி நான் பேசுறான்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க, பைபிள்ல இருக்கிறபடி நான் பேசுறான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தால் நீங்களும் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள், நானும் என்ன செய்ய மாட்டேன். இல்லை நான் என்னையும் வஞ்சித்து உங்களையும் என்ன செய்வேன்?
என்ன இயேசு சொன்னார், கடைசி காலத்தில் அநேகர் வஞ்சகர்கள் வருவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் தான் வேதத்தில் எழுதியிருக்கு. எனவே அவர் எதிர்பார்க்கிறது என்னது? ஒரு மனம். எத்தனை பேருக்கு இந்த ஒரு மனம் இருக்கு? யோசிப்பாங்க. ஊழியம் செய்கிறோம், அவர் சொல்றபடி நாம் செய்யும்போது தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை. ஊழியக்காரனே அவர் சொல்ல மாட்டாரு, நல்லா கவனிங்க. அவர் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே அப்படின்னு சொல்ல மாட்டாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அப்ப நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கணும்? உண்மையும் உத்தமம். அப்ப உண்மையும் உத்தமம்னா அவர் சொல்றபடி நாம செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை மீறி நம்ம யோசிக்கவே கூடாது. அதுதான் மேட்டர். தண்ணியை ஊற்றினா தண்ணியை தான் ஊற்றணும். இப்படி கல்யாண வீட்டில் என்ன ஊற்ற சொன்னாரு? கால் கழுவ பாத்திரம் தண்ணியை ஊற்றினா தண்ணியை தான் ஊற்றணும். நம்ம கொண்டு வந்து வேற ஒன்று என்ன செய்ய முடியாது. அவர் சொல்ற பாத்திரத்தில் தான் ஊற்றணும், வேற ஒரு பாத்திரத்தில் என்ன செய்ய முடியாது, ஊற்ற முடியாது. எனவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ அவர் சொல்றபடி நம்ம செய்யறோமா? ஊழியக்காரன்னா அவன் எப்படி செய்வான்? எனக்கு எது, எனக்கு புத்திக்கு எது மேற்தியா இருக்கு அப்படி செய்ய மாட்டான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவருடைய ஊழியக்காரன். இல்லைன்னா அவர் எனக்கு ஊழியக்காரனா இருப்பார். நீங்க நிறைய பேர் அவரை ஊழியக்காரரா பயன்படுத்துறாங்களே தவிர அவருடைய ஊழியக்காரரா இவருக்கு இருப்பது இல்லை. இன்னைக்கு நாம யாரா இருக்கோம் சொல்லுங்க? அவருடைய ஊழியக்காரரா இருக்குமா, அவரை நம்ம ஊழியக்காரரா பயன்படுத்துறோம்? அவரை நம்ம ஊழியராக பயன்படுத்தணும், நம்ம என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்யணும், செய்யணும். ஆனா அவர் எனக்கு எஜமானன்னா அவர் என்ன சொன்னாரோ அதை நான் என்ன செய்யணும், செய்யணும். பிரியமானவர்களே, நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கோம், எப்படி போய்கிட்டு இருக்கோம், எப்படி ஊழியம் செய்கிறோம், இதையெல்லாம் நாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். இதெல்லாம் நிதானித்து பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தை முடிக்கும்போது தாவீதை எழுதியிருக்கிறது போல அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கு, அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். அவன் இவன் சித்தத்தின்படி என்ன செய்யல. ஆனா சவுலு அவனுடைய சித்தத்தின்படி எது கேட்டான். எனவே இப்போ நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது என் கண்ட்ரோலில் ஒரு சொசைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு போலி நகை வச்சுட்டு போயிட்டான். எத்தனை கோடிக்கு? 3 கோடி. விருதுநகர் மாவட்டத்தில். எப்படி தெரியுமா? நல்ல கோல்டில் வளையல, இரும்பு வளையலில் கோல்டை நல்ல பிளேட்டிங் பண்ணி நீங்கள் எப்படி உரசினாலும் 99 டச்சு காட்டும். நீங்கள் உரசினா எடுத்துக்கிறீங்க. அந்த ஊரில் கிராமத்தில் இருந்து பழகி, சாதாரண மக்களோட பழகி, இந்த மாதிரி டீ வாங்கி கொடுத்து அவன்கிட்ட நல்லா பழகிட்டான். கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி எனக்கு அவசரமாக தேவைப்படுது, உன் பேரில் கொஞ்சம் நகையை அடகு வச்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லி அவன் பேரில் நகையை அடகு வச்சு அவர் வாங்கிட்டு இவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போயிட்டான். விளங்குதா? நகை எங்கே இருக்கு? பேங்கில் இருக்குது, இவன் பேரில் இருக்குது, லோக்கலில் உள்ள ஆள் பேரில் இருக்குது. அவன் ரூபாய் வாங்கிட்டு எஸ்கேப்பு. கடைசியில் 1 வருஷம் கழித்து தான் அது ஓடி ஆகுது. ஓடி ஆனவுடனே நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவன் வரான், வந்தவுடனே நீ இவ்வளோ பணம் கட்டும்போ உன் நகை உள்ளே இருக்குது அப்படியே. அப்போ அவனை தேடி போனான். அவனை ஆளை என்ன செய்யணும், காணும். அதுக்கப்புறம் தான் பேங்கில் உள்ளவங்க பார்க்காங்க, நகையை பார்க்குறாங்க, உரசி பார்க்குறான். உரசி பார்த்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அது இன்னொருத்தர் பார்த்தாரப்போ ஏழை உடனே வரும்போது பார்க்கும்போது ஏழைக்காரன் வந்துட்டான். வந்தோடனே அவன் பார்த்துட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம்னா இது அறுக்கணும்னு அறுத்தா உள்ள என்ன இருக்கு, இரும்பு. இப்போ யார் மாட்டினா? அவர் வாங்கிட்டு போயிட்டான். வச்சது இவன் பேர்ல. இவனுக்கு 1000 ரூபா கிடைச்சது. 1000 ரூபா வாங்கும்போது அவனுக்கு என்ன இருந்தது, ரொம்ப சந்தோஷம். இப்போ 5 லட்சம் 6 லட்சம் இவன் பேர்ல இருக்கு. அவன் வருவானா? வரவே மாட்டான். ஆள் எஸ்கேப்பு. இப்போ இவன் பேர்ல இருக்கு, இவன் தப்பிக்கவே அத்தனை கையெழுத்து போட்டுக்கான். அப்படித்தான் நீங்க சத்தியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீர்கள். எனவே நாம் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் சொன்னாரு, பூமியில 2 பேரு ஒருமனப்பட்டிருந்தார்.
இந்த ஒரு மனம் இருக்கிறதா? இருக்குதா? நீங்க அப்போ போய் இந்த ஒரு மனதை தரும்படி ஆண்டவர் டென்ஷனும் கேட்கணும். கேட்டா சாவி கிடைக்கும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த ஒரு மனம் எங்க இல்லையோ அங்க பிசாசு வந்து வேலை செய்வான். பொய்யான அற்புதங்கள் கூட நடக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், ஒன்னு எனக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் லோனை கொடுத்து அன்னைக்கு சரியா இருக்கும் தான் சார் கொடுத்த அப்படின்னு சொல்ல முடியுமா? நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்க போயிடுச்சு? அது நீதிமன்றம் போகுது. நீதிமன்றம் போன உடனே எப்படி யாருக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரிஜினல் நகையத்தான் வச்சேன், அவன் என்ன பண்ணாங்க மாத்திட்டாங்க. வருமா வராதா? அப்போ இதை அன்னைக்கே கண்டுபிடிக்கல, வருமா இல்லையா? இவ்வளவெல்லாம் பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கிறோம். அப்படியானா அந்த கேஸ் எப்படி டீல் பண்ணும்? அதை விட மோசமானது இந்த வேதம். அவர் கேட்பாரு, நான் எழுதி கொடுத்தத நான் எழுதி கொடுத்த மாதிரி படிச்சியா, வேற யாராவது காட்டின மாதிரி படிச்சான்னு கேட்டா என்ன பதில் சொன்னீங்க? நான் சொன்ன மாதிரி தான் வேதத்தை படிச்சியா? இப்படி நான் இந்த கண்ணோட்டத்தில் அவனுக்கு சொன்னா, நான் இப்படித்தான் சொன்னா, அப்படி பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யாரோ ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறத அதை நம்பிக்கிட்டு போனோம்னா, நான் ஒரு சபையில் இருந்தேன். இந்த வீக்கேபுரத்தில் பாண்டியன் அப்படின்னு ஒரு கண்டக்டர் யாருக்காவது தெரியுமா? இருந்தார். பெந்தேகோஸ்தே சபையில் இருந்தார், தெரியுமா? உதயகுமார். இப்போ அவர் கன்னியாகுமரியில் எங்கேயோ இருக்கிறாரு. அந்த சபைக்கு இல்லை, நான் அந்த பாஸ்டர் கூடிய ரைட் ஹேண்டாக இருந்தேன். அந்த மாஞ்சோவில் அங்கெல்லாம் அவர் ஊழியத்துக்கு போவார். அப்படி போகும்போது அவருடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, சாவே இல்லை அப்படிங்கிறது அவருடைய விசுவாசம். அதுக்கு நான் ரைட் ஹேண்டாக இருந்தேன். ஆனால் அவருடைய மனைவி இறந்து போச்சு. ஏன் மனைவி இறந்து போச்சுன்னு கேட்கல. ஏன்னா உனக்கு சகாமல் இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? நான் சொல்றத கேளு. அவன் ஏன் செத்து போனான்னு நான் சொல்றது விசுவாசிக்கலாம், செத்து போயிட்டான். உனக்கு சாகாமல் இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அப்படின்னா என்ன செஞ்சிடும்? சாவை கண்டு பயந்தோம்னா ஐயா சொன்ன கேட்டா சாவு இல்லை. அப்போ அந்த வேத வசனம் அதுக்கு தான் சொல்லப்பட்டதான். நம்ம என்ன செய்யல, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கூட்டிட்டோம். கடைசியில் வேத ஓடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே ஓடிச்சு. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதுக்கு விசுவாசி சென்னை, பாம்பே, இங்கே எல்லாம் விசுவாசி. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்போம், யோசிக்கவே மாட்டோம். என்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரோ அதுக்கப்புறம் நான் என்னையே நம்ப மாட்டேன். ஏன்னா என் மாம்சம் என்னை வஞ்சிக்கும். உண்மையா இல்லையா? உங்களை வந்து சங்கீதத்தில் இருக்கான், சத்துரு எங்கே இல்லை, நான் ஒன்னா கோயிலுக்கு போனோம் இருக்கா. அப்போ இது வந்து நமக்கு நேர் எதிரி. இந்த மாம்சம் நமக்கு நேர் எதிரி. ஏன்னா பிசாசுக்கு அவன் எங்க செயல்படான் தெரியுமா? இந்த மாம்சத்துக்கு தான் செயல்படுவான். இயேசுவுக்கு போய் நீ கல்ல அப்பமா மாத்து, அது எதுக்கு? ஆவிக்கா? மாம்சத்துக்கு. அப்போ மாம்சத்துக்கு ஏத்தபடி வசனத்தை திருப்பிட்டா லேசா ஏமாத்திடலாம். ஏமாத்திடலாமா இல்லையா? அப்ப ஏமாந்துருக்குமான்னு நமக்கு என்ன செய்யுமா? தெரியாது, தெரியாது. அப்போ எனக்கு நானே எதிரிங்கிறது என்னை கண்டுபிடிச்சனோ அன்னைக்கு தான் வேதத்தை கரெக்டா வாசிக்கணும்னு படிச்சேன். அது வரைக்கும் நான் அவங்க சொல்றது இவங்க சொல்றது அப்படிலாம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் சொல்றபடிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவருமே விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி கொண்டோமானால் நாமும் பாதுகாக்கப்படுவோம், ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாமும் வஞ்சிக்கப்பட மாட்டோம், ஜனங்களும் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நான் சொல்வதை சிந்தித்துக்கொள். சிந்தினாரு, நான் கேளுன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, நான் சொல்வதை சிந்தித்துக்கொள். அப்போ சிந்திக்கிற திறனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணை மூடிக்கிட்டு அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. எனவே அவர் விரும்புறதெல்லாம் 2 பேரு ஒரு மனம். அந்த ஒரு மனம் எதுக்கு? உம்முடைய நாமம் மகிமைப்பட. இப்படி இருந்தா
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்கள் ஒரு மனமாய் கூடியிருக்கிறோம். அப்படி சொன்னா அந்த அவருக்கு பரலோகம் எப்படி பார்க்கும் அதை? ஆனா எனக்குன்னு ஒரு பிளானை வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஒரு மனமா இருந்தோம்னா, எனக்கு ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அந்த பிளானுக்கு நான் ஒருத்தர் ஒரு மனமா சேர்ந்துக்கிட்டோம்னா அனனியாவும் சப்புரால் கதை தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாஞ்சையும் தவிப்பும் நமக்கும் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில மிக மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14 படிங்க. ஸ்திரீகளோடும் மரியாளோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். பாருங்க, இவங்க இங்க என்ன இருந்துச்சு? ஒரு மனம். அவங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்துச்சா? ஒரு பிளான் கிடையாது. நீங்க போய் எருசலேம்ல ஒரு மனமா கூடியிருங்க, அங்கேயே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படின்னு சொன்னார்ல. அந்த வார்த்தையை அவங்க எண்ணி, அவங்களுக்குன்னு எந்த பிளானும் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த பிளானுமே கிடையாது. அவருடைய பிளான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்னு என்ன செஞ்சாங்க? ஒரு மனமாய் கூடி வந்தார்கள். இப்படிப்பட்ட கூடுகை இன்றைக்கு இருக்கிறதா? யோசிப்போம். இப்படிப்பட்ட கூடுகையை பரலோகம் பார்க்க விரும்புகிறது. சரியா? மனுஷர்கள் அல்ல, பரலோகம் பார்க்க வேண்டும். சரி, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, எதுக்காக வந்தாங்க? அவங்களுக்கு ஏதாவது பிளான் வச்சிருந்தாங்களா? இல்ல. உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில் நடக்கும், உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில் நடக்கும். நீர் எங்களுக்கு எதை தர விரும்புகிறீர்கள் அதை என்ன செய்யுங்க, நாங்க என்ன செய்தோம், பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அவர் அன்றைக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இவங்க பிளான் ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்கல. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே, யாருடைய நாமம் மகிமைப்படும்? தேவனுடைய நாமம். அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் கூடி வந்தால் நம்முடைய எல்லா தேவையும் அவர் பார்த்துக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்பதற்காக நீங்க தேடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கூட கொடுப்பாரு, அதுக்காக நாங்க என்ன செய்தோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா, ஒரு பொண்ணு, அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரே பொண்ணு, அந்த ஒரே பொண்ணு படிச்சிருக்கு, வேலை செய்து, மாப்பிள்ளை பார்த்தாங்க, பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாம் பேசி முடித்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவன் இன்னும் எனக்கு ஒரே பொண்ணு தான், இந்த ஒரே பொண்ணுக்கு தான் நாங்கள் வீடு வச்சுருக்குறோம், இடம் வச்சுருக்குறோம், அங்கங்கே பிளாட் வாங்கி போயிருக்கோம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பெண்ணு வீட்டில் சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஓகேன்ட்டாங்க. நிரந்தரம் பேசி முடித்து, நீங்கள் ஏசி கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம் பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிளாட்டை மாப்பிள்ளை பேருக்கு என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். மாப்பிள்ளை பேருக்கு பிளாட்டை இப்போ எதுக்காக கட்டுதான்? எதுக்காக? பெண்ணுக்காகவா பிளாட்டுக்காகவா? சரி, நம்ம ஆண்டவர் எதுக்காக தேடுறோம்? ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னாரு. அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதற்காக தேடுகிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய, அப்போ அவனுக்கு இந்த உலகத்தில் அவன் சிந்தையே இருக்காது. அவர் இப்படிப்பட்டவர்களை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். சிலர் வருவாங்க, தேவைகளுக்காக வருவாங்க. அந்த ஜனங்கள் பாவம். இயேசு வனாந்தரத்தில் போய் பிரசங்கம் பண்ணார், வந்தாங்க. அநேகர் வியாதியான
சோமாங்கனாங்க, போயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் அப்படின்னு பிட்டு கொடுத்தாரா? கொடுக்கல. அப்போ அவர் யாருக்கு பிட்டு கொடுத்தாரு? அப்படிப்பட்டவங்களும் நம்ம இருக்கிறோமா? ஊழியக்காரன்னா அப்படிப்பட்டவங்களா இருக்கும். ஆண்டவரே, சரி புரியுற மாதிரி சொல்கிறேன். கரும்பு சாப்பிட்றோம்ல, கரும்பு சாப்பிடும், எல்லாருமே கரும்பை விரும்பி சாப்பிடுறோம். கரும்பு எதற்காக சாப்பிடுகிறோம்? இனிப்புக்காக. சீனி சாப்பிட வேண்டிய என்ன? கரும்பை கரும்புக்காகவே சாப்பிட வேண்டும். எத்தனை புரியுது? கரும்பை கரும்புக்காகவே, இனிப்புக்காக இல்ல. இல்லைன்னு நீங்க ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். கரும்பை சுவைத்து சாப்பிடும் போது அதுல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. பல்லுக்கு, மனதிற்கு, நம்முடைய ஒவ்வொரு அவயவத்திற்கும் என்ன செய்யுது? ஒரு 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 அதை அனுபவிக்கத்தான் வேணும். அதே மாதிரி கிறிஸ்துவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஊழியக்காரன்னா யாருன்னா, முதல்ல கிறிஸ்துவை அவன் என்ன செய்வான்? அனுபவிப்பான். அப்படி அவன் கிறிஸ்துவை அனுபவிக்கும் போது கிறிஸ்துவுக்குரிய எல்லாம் அவனுடையதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல நிக்கணும். அந்த இடத்துல நிற்கும்போது தான் அவர் இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த ஒரு மனதை குறித்து யோசித்து பாருங்க. நான் போன முறை ஒரு இடத்துல தேவனுடைய ஊழியர்களுக்கான கூட்டத்தில் பேசி அதை ஒரு சகோதரன் கேட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த செய்தி என்னை மாற்றி விட்டது. என் மனைவிக்கும் எனக்கும் இடையில ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என் மனைவியோடு ஐக்கியப்படுவதற்கு எனக்கு தடையே இல்லை. நான் போய், எம்மா உன் தேவை என்ன, நீ சொல்லு, நான் உன்னோட என்ன செய்தேன், இசைந்து கொள்கிறேன் அப்படின்னு இவர் இறங்கிட்டாரு. இவர் இறங்கினோடனே அந்த அம்மா இவரோட என்ன செஞ்சு இறங்கி இப்போ 2 பேரும் ஒன்றா ஒழுங்கிறான், ஒன்றா ஜெபிக்கிறாங்க. அங்கே அந்த ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை, ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கா? இவளையும் நமக்கு பொண்டாட்டியா கொடுத்தாரே கடவுள் அப்படின்னு வாழ்றோமா? அவர் கொடுக்கிறது ஏற்ற துணையை கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஏற்ற துணை. எனவே இன்றைக்கு கணவன் மனைவி ஆகியிருக்கிற நாம், ஊழியம் செய்கிற நாம், இப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட, அந்த ஒரு மனம் எதுக்குன்னா, அனனியா சப்பராலை போல இல்ல. ஆண்டவரே, சங்கீதம் 115:1 சொல்லியிருக்கிறபடி, உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போமானால், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான விலை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆண்டவர். பேதுரு அழைத்த ஆண்டவர். போன போது அவனுக்கு தெரியாது, மீன் பிடிக்கவே வழக்கம் இல்லாம இழந்து போனவன் தான். ஆனால் அவர் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, தன்னை தெரிந்து கொண்டவரை தெரிந்து கொண்டான். மனங்கசந்து அழுதான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் மிக முக்கியமான காரியம், மனங்கசந்து அழுதான். அப்படியே எழுதியிருக்கோம் வேதத்தில். என்னைக்காவது நம்ம மனங்கசந்து அழுதுருக்கோமா நம்முடைய தோல்விக்கு? சொல்லுங்க பார்ப்போம். மனங்கசந்து ஆண்டவர்கிட்ட அழுதுருக்குமா நம்முடைய தோல்விகளுக்காய்? நம்முடைய தோல்விகளை நேற்று ஆண்டவர் எனக்கு பிரச்சனை, உன்னுடைய எல்லா தோல்விகளையும் நீ வெளியே சொல்ல முடியுமானார். உன்னுடைய எல்லா தோல்விகளையும், பேதுருடைய தோல்வி எழுதப்பட்டிருக்கிறது இருக்கா? பவுலுடைய தோல்வி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரனுடைய தோல்வி வெளியே தெரிஞ்சா என்ன செய்வான்? அப்படியே மூடி மறைப்போம். ஒத்துக்கிட்டு, நான் உண்மையிலே தோற்று போனவன் தான், நான் உண்மையிலே வீழ்ச்சி அடைஞ்சவன் தான் அப்படின்னு மனப்பூர்வமாய் மனங்கசந்து அழுவோமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவருக்கு யார் தேவைமா? வெற்றியாளர் தேவையில்லை, மனங்கசந்து அழுகிறவன் தேவை. பவுல தான் சொன்னாரு, நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். மனங்கசந்து பேதுரு அழுதார். இவர் இப்படிப்பட்ட ஊழியர்களை அவர் பயன்படுத்துவார். வேதபாரகர் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க. அவங்களும் யாருக்கு தான் ஊழியம் செஞ்சாங்க? அவங்க யாருக்கு ஊழியம் செஞ்சாங்க? அவங்க தேவனுக்கு தான் ஊழியம்னு கேட்டாங்க. ஆனா இயேசு பிளானே மாற்றி கொண்டு விட்டார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த பிளான்ல இருக்கோம்? நம்ம எந்த பிளான்ல இருக்கோம்? எனவே ஒரு மனமாய், எப்படி ஒரு மனமாய் கர்த்தருடைய சமூகத்தில்
காத்திருந்து ஜெபியுங்கள், ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். புதிய வார்த்தைகளுக்காக நாம் நாம் ஊழியம் செய்வோம். அவர் எங்கே இருக்கிறாரோ நாம் அங்கே இருக்கிறோம். இந்த நேரத்தில் சகோதரர் மணி அவர்கள் முன்னால் இந்த நோட்டீஸ் கொடுங்க அவர்கள் ஒரு ஜெபக்கூடாரத்திலே ஒரு அமாவாசை அன்றைக்கு ஒரு ஜெபம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நோட்டீஸ் அந்த முடித்ததுக்காக பங்கு கொடுங்க. ஆசிரியர்